வாழ்க வளமுடன். வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் டீச்சர் சேனல். எல்லாருக்குமே இங்கிலீஷ்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, காலேஜில் படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஸ்கூலில் எடுத்துக்கிட்டா 1லேருந்து 5th வரைக்கும் இங்கிலீஷில் வந்து மேக்ஸிமம் நம்ம பெரிய சென்டென்ஸ்னால் நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் தான். ஏன்னா அது 2 லைன் இருக்கும். அது நம்ம பார்த்து என்ன செஞ்சுருப்போம், இவ்வளோ பெருசாக இருக்குது எப்படி படிக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாமே தமிழில் படிக்கும்போது அது மட்டும் இங்கிலீஷில் இருக்கிறதுனால படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்போம். அடுத்து 6th-லேருந்து 8th போகும்போது அதே அந்த 2 மார்க் கொஷின் என்ன ஆகிடும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக பேராகிராஃப் ஆகிடும். அப்போ நம்ம பேராகிராஃபை பார்க்கும்போது நம்மளுக்கு அது இன்னும் பார்க்குறதுக்கு மலைப்பாக தெரியும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் 2 லைன் படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னது கிட்டத்தட்ட ஒரு 5 லைனாவது இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பெரிய பேராகிராஃபாக இருக்கும். நம்ம இதை படிக்கிறதுக்கு ரொம்ப அந்த 2 லைனை படிக்கிறத விட அதிகமாகவே ஃபீல் பண்ணியிருப்போம். அடுத்து 9th 10th வரும்போது பேராகிராஃபை விட பெரிய ஒரு இது நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு முன்னாடி என்ன நிற்கும் அப்படின்னா எஸ்ஐயை பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது 9th-லாம் எழுதும்போது என்ன செஞ்சாங்கன்னா எப்போவுமே மிஸ் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் எழுதுவாங்க, அடுத்து பேராகிராஃப் எழுதுவாங்க. ஆனால் 9th-ல் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜூன் மாதம் நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் நடத்தி முடிச்சுட்டாங்க. எடுத்தது என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாக ஒரு போர்டு ஃபுல்லாக எழுதி முடிச்சாங்க. எழுதி முடிச்சுட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா சீக்கிரம் எழுதி முடிங்க, இன்னும் இருக்குது, நான் சீக்கிரமாக அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, அப்புறம் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு எழுதுனாங்க. அது பாதி போர்டு ஃபுல்லாக எழுதுனாங்க. இதுதான் எஸ்ஏ, இதைத்தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எங்களுக்கு 1.5 பேஜுக்கு மேலே வந்திருந்தது. இவ்வளோ பெருசாக இதை எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த ஒரு எஸ்ஏ படித்து முடித்தா போதும், அந்த பாடத்தில் உள்ள எல்லாமே நீ படித்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஒரு எஸ்ஐலேருந்து தான் உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் இருக்கும், 2 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கும், பேராகிராஃப் இருக்கும். அதனால இந்த ஒரு சிங்கிள் எஸ்ஏயை நீங்கள் தரவு பண்ணிடுங்க, ஒரு லெசனே நீங்கள் முடிச்சதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே எல்லாமே நான் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே எதில் இருந்தது அப்படின்னா எஸ்ஏல இருந்தது. கொஸ்டினோட ஆன்சரும் எஸ்ஏல இருந்தது, பேராகிராஃபோட ஆன்சரும் எஸ்ஏல இருந்தது, 1 வேர்ட்ஸ் கூட எஸ்ஏல இருந்தது. ஸோ அப்போ ஒரு எஸ்ஏலேயே ஒரு லெசனை முடிச்சிடறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. ஆனால் லெசனை முடிச்சிடுறாங்க ஓகே, ஆனால் அந்த எஸ்ஏயை படிக்கணும் இல்லையா? ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குல்ல, 1.25 பேஜ் இருக்குது. அதை ஃபுல்லாகவே நம்ம படித்தாதான் நம்மளுக்கு அந்த ஃபுல் மார்க் போடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் நம்மளுக்கு மலைப்பாக இருந்தது. இப்போ சென்டென்ஸ் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எஸ்ஐயாக இருந்தாலும் சரி, பேராகிராஃபாக இருந்தாலும் சரி, இல்லை கொஸ்டின் ஆன்சராக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம். ஏன் நான் இதெல்லாம் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இதே மாதிரி ஒன்று தான். என்ன அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம். இன்னைக்கு நம்ம கிளாஸில் வந்து பாஸ்ட் ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை முழுசாக கவனிங்க. நீங்களும் பாஸ்ட் சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறது கற்றுக்கோங்க. ஓகே, சிம்பிள் பாஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சப்ஜெக்ட் இருக்கும். நம்மளால சப்ஜெக்ட் ப்ரொனவுன் போட்டுக்கலாம். நம்ம பேர் இது கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம எழுத போகிறது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ஐ, வி, யூ, they, you, he, she, it. இதுதான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இந்த 7 வந்து நீங்க எந்த சென்டென்ஸா இருந்தாலும் கண்டிப்பா இது வரும். சரிங்களா? இப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு அடுத்து வர்றது verb to. verb to-னா நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம். பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு. play அப்படின்னு பார்க்கும்போது பாஸ்ட் டென்ஸ்ல வந்து played அப்படின்னு go. பாஸ்ட்ல பார்க்கும்போது went, come, gave, take, took. இந்த மாதிரி நம்ம பாஸ்ட் ஃபார்ம் வந்து மாறும். ed போட்டு எழுதலாம். இது வந்து ed வெர்ப்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா ed வச்சு இருக்கும். சரியா? இப்போ ஒரு பாஸ்ட் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்துடும். அடுத்து நம்மளுக்கு verb to ஃபார்மேஷன், அதாவது பாஸ்ட் டென்ஸோட ஃபார்மேஷன் வந்துடும். அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட். நீங்க அடுத்து அடிஷனலா ரிமைனிங் வேர்ட்ஸ் என்னெல்லாம் போடணுமோ அதெல்லாம் நீங்க போட்டுக்கலாம். ஓகே, ரிமைனிங் வேர்ட்ஸ் வந்து நீங்க போட்டுக்கலாம். அடுத்து வர்றது என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ். அது என்ன கீவேர்ட்ஸ்? இது வந்து அடிஷனலா சேர்த்துக்கிறது தான். ஓகேவா? கீவேர்ட்ஸ் ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்க்கும்போது அதுல உள்ள வெர்பை பார்த்தாலே நம்மளுக்கு அது என்ன சென்டென்ஸ்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை உங்களுக்கு வெர்பை பார்த்து அந்த சென்டென்ஸ் தெரியலனா கூட கீவேர்ட்ஸை பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு அது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இப்ப இந்த பாஸ்ட் டென்ஸோட கீவேர்ட்ஸை நம்ம பார்க்கலாம். பாஸ்ட் டென்ஸோட கீவேர்ட்ஸ் என்னது? பாஸ்ட் டென்ஸோட கீவேர்ட் டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம். பாஸ்ட் டென்ஸ்னால எஸ்டர்டே.
எஸ்டர்டேன்னு சொல்லலாம், the day before அப்படின்னு சொல்லலாம். yesterday, the day before, ago. அப்புறம் லாஸ்ட். அது என்ன லாஸ்ட்? இது லாஸ்ட் கிடையாது, இது நீங்க சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். லாஸ்ட் டே, லாஸ்ட் நைட், லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த், இந்த மாதிரி நீங்க சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அகோ பார்த்தோம் இல்லையா, இந்த அகோ வரும்போது நம்ம 1 year ago, 2 year ago, 3 year ago அப்படின்னு தான் நம்ம எழுதணும். அல்ல 5 months ago அந்த மாதிரி எழுதலாம். ஆனா வெறும் அகோ மட்டும் வர அகோவும் எழுதலாம், இல்ல 5 months, 2 months, 3 months, இல்ல 1 year, 2 year ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பீரியடை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஆன், அட், இன் இந்த மூணுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அது என்ன ஆன், அட், இன்? ஆன்ங்கிறது வந்து டே மாதிரி விஷயங்களுக்கு, மண்டே, டியூஸ்டே, முடிஞ்ச ஒரு காலத்தை நீங்க மென்ஷன் பண்ணும்போது, அதாவது முடிஞ்ச ஒரு டேயை மென்ஷன் பண்ணும்போது நீங்க ஆன் யூஸ் பண்ணணும். அப்போ ஆன்ங்கிறது வந்து நீங்க டே மாதிரி விஷயங்களுக்கு, ஓகேவா, ஏதாவது டேயை மென்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணணும். அது மாதிரி அட், அட் வந்து எதுக்கு யூஸ் பண்றது? அட் வந்து டைமை மென்ஷன் பண்றதுக்கு. at 8 o'clock, at 7:30 PM இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ at the time அப்படின்னு கூட சொல்லலாம், at the time கூட நம்ம சொல்லலாம் சென்டென்ஸ்ல. இப்போ ஆன், அட் நம்ம யூஸ் பண்றது தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் இன் வந்து நம்ம ஒரு இதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர், இயர் மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐ வாஸ் born in, ஓகே, ஐ வாஸ் born in என்னது 1986 இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். நான் என்னது 1986ல பிறந்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது இன்னுன்னு சொல்றோம், ஐ வாஸ் born in அப்படின்னு சொல்றோம். அப்போ இயரை நீங்க மென்ஷன் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா இன் யூஸ் பண்ணணும். அடுத்து மந்த், நீங்க ஏதாவது மந்த்தை மென்ஷன் பண்றதுக்கும் இன் யூஸ் பண்ணணும். he came in January, அவன் வந்து என்னது ஜனவரி மாசம் வந்தான், he came in January அப்படின்னு சொல்லலாம். மந்த்தை நீங்க மென்ஷன் பண்றதா இருந்தா இன்ன யூஸ் பண்ணலாம். அடுத்து சீசன், சீசன்னா தெரியும், ஓகே, சம்மர், விண்டர், இந்த மாதிரி ரெய்னி சீசன், அப்புறம் ஸ்ப்ரிங் சீசன், இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி சீசனை நீங்க மென்ஷன் பண்றதுக்கும் இன் யூஸ் பண்ணலாம். இப்போ இது ப்ரிபோசிஷன்ல இருக்கு இல்லையா, இன், அட், ஆன், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணலாம்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இதுதான் ஃபார்ம். ஓகே, ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல நீங்க ஒரு விஷயத்த சொல்ல போறீங்க, ஒரு விஷயத்த கன்வே பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபார்ம்ல தான் சொல்லணும். ஓகே, சப்ஜெக்ட், ப்ரோனவுன், verb to formation and then object, அதாவது ரிமைனிங் வேர்ட்ஸ் என்ன சொல்லணுமோ, அது என்ன மேட்டரோ அது சொல்லணும். அடுத்து then keywords யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாருங்க, இது எல்லாமே எந்த சென்டென்ஸ்ல இருக்கு, என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு கேட்டா பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ ஐ ஃபெல்ட் ஆங்கிரி, நான் கோபமா இருந்தேன், என்னது ஆல்ரெடி அவங்க கோபமா இருந்திருக்காங்க, ஐ ஃபெல்ட் ஆங்கிரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதை வந்து நம்ம நார்மலா, அதாவது எப்பவுமே இந்த பாஸ்ட் டென்ஸ்னாலே நம்ம எப்பவுமே கண்ணை மூடிட்டு சொல்றது என்ன அப்படின்னா வாஸ் வேர் சொல்லுவோம், சரிங்களா? ஆனா நம்ம இந்த சென்டென்ஸ்ல எல்லாமே வாஸ் வேர் யூஸ் பண்றது இல்ல. வாஸ் வேருக்கு பதிலா நம்ம வெர்ப் டு ஃபார்மேஷன் தான் நம்ம யூஸ் பண்றோம். வாஸ் வேர் ஃபார்ம்ல வந்து எழுதுறது பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, இது அப்படியே நம்ம மாத்தி தான் எழுத போறோம். இப்போ ஐ ஃபெல்ட் ஆங்கிரி, நான் கோவமா இருந்தேன், இதை வாஸ் போட்டு நீங்க எழுதுறதா இருந்தா ஐ வாஸ் ஆங்கிரி, நான் கோவமா இருந்தேன். ஓகே, ஐ வாஸ் ஆங்கிரி, நான் கோவமா இருந்தேன் அப்படின்னு ரெண்டுக்குமே மீனிங்ஸ் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஃபார்மேஷன், அதாவது நம்ம இங்க வாஸ் போட்டு எழுதியிருக்கிறோம், இங்க ஃபெல்ட்ங்கிற அந்த ஃபீலிங்ஸ் போட்டு எழுதியிருக்கிறோம். இது வந்து என்னது வெர்ப் டு ஃபார்மேஷன்ல எழுதியிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ வென்ட் டு காலேஜ் எஸ்டர்டே, நான் நேத்து என்ன செஞ்சேன், காலேஜுக்கு போனேன். அப்போ நேத்து அவங்க காலேஜுக்கு போயிருக்கிறாங்க, இதுவும் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஓகே, அப்போ வென்ட், கோவோட பாஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா வென்ட். அப்போ நான் நேத்துங்கும் போது எஸ்டர்டே கீவேர்ட்ஸ் வந்துச்சா? ஓகே, அப்போ இதுல நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், கீவேர்ட்ஸ் பார்த்தோன்னே இது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஐ வென்ட் டு காலேஜ் எஸ்டர்டே, நான் நேத்து காலேஜுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், he lived-னா வாழ்றது, he lived in Canada for 5 years ago. ஓகே, 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கனடால வாழ்ந்திருக்கிறாங்க. பட் இப்ப இருக்காங்களான்னு தெரியல, அங்க இருக்காங்களான்னு தெரியல. பட் இந்த சென்டென்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அங்க கனடால வாழ்ந்திருக்காங்க, அதை மீன் பண்றது. இப்ப லிவ்டுங்கிறது லிவோட பாஸ்ட் டென்ஸ் தான் லிவ்டு. ஓகே, he lived in Canada for 5 years ago, 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கனடால வாழ்ந்திருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ saw a movie last night, நான் நேத்து நைட்டு ஒரு படம் பார்த்தேன். அப்போ சீயோட பாஸ்ட் டென்ஸ் தான் என்ன, saw.
ஓகே, சி வந்து பிரசன்ட்ல உள்ளது, சா வந்து பாஸ்ட்ல உள்ளது. ஐ saw a movie last night. I saw a movie last night. நான் லாஸ்ட் நைட்ல படத்துக்கு போனேன், இல்ல படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றது. she கேம்ங்கும் போது கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம். ஸோ she came to சென்னை on Sunday. அவங்க வந்து சண்டே வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. அதாவது she came to சென்னை on Sunday. சண்டே சென்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ராஜு purchased a bike in 2022. verb to formationல இருக்கு. ராஜு purchased a bike in 2022. 2022ல என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கான்? ஒரு பைக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கான். ராஜுங்கிறவங்க ஒரு பைக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுவும் எதுல இருக்கு? இதுவும் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இதுல என்ன கீவேர்ட் வந்திருக்குன்னா இயர். நம்ம பார்த்தோம் இல்லையா, இயர் வரும்போது இன் வரும். இந்த இன்னுக்கு வேற என்னெல்லாம் வரும் அப்படின்னா இயர், மந்த், சீசன் இந்த மாதிரி வரும்போது இன் வரும். நம்ம இங்க பாருங்க சண்டே டே வர்றதுக்குலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம், ஆன் யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். லாஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி லாஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நைட்டு, லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர் அந்த மாதிரி வரும்போது நம்ம லாஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். 5 years அகோங்கிறதும் ஒரு கீவேர்டு தான். ஓகேங்களா? அடுத்து ஐ ஆஸ்க்டு யூ. ஓகே, ஐ ஆஸ்க்டு யூ, நான் உங்ககிட்ட கேட்டேன். ஐ ஆஸ்க்டு வந்து verb to formation. ஓகே, ஆஸ்க்டு. ஐ ஆஸ்க்டு யூ கம் ஆன் மண்டே அட் 8 o'clock. ஓகே, இதுல 2 கீவேர்ட்ஸ் வந்திருக்கு பாருங்க. மண்டே டேக்கு முன்னாடி ஆன்ங்கிற கீவேர்ட் வந்திருக்கு. அதே மாதிரி கிளாக்குக்கு முன்னாடி அந்த டைத்துக்கு முன்னாடி என்னது அட்ங்கிற கீவேர்ட் வந்திருக்கு. ஐ ஆஸ்க்டு யூ கம் ஆன் மண்டே அட் 8 o'clock. என்னது ஐ ஆஸ்க்டு யூ, நான் அவங்ககிட்ட சொன்னேன் திங்கட்கிழமை 8 மணிக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, ராம் கிராப்ட் எ பீஸ் ஆஃப் ஆரஞ்ச். ஓகே, இங்க கிராப்டுங்கிற வெர்ப் இருக்கு. ஓகேங்களா, கிராப்டுங்கிற வெர்ப் இருக்கு. ராம் கிராப்ட் எ பீஸ் ஆஃப் ஆரஞ்ச் ஃப்ரம் த பாஸ்கெட். அப்போ பாஸ்கெட்ல இருந்து ஒரு ஆரஞ்சை என்ன செஞ்சான்? ராம் எடுத்தாங்க. ஓகே, பாஸ்கெட்ல உள்ள ஒரு ஆரஞ்சை ராம்ங்கிறவங்க எடுத்தாங்க. ஸோ ராம் என்னது ராம் கிராப்ட் எ பீஸ் ஆஃப் ஆரஞ்ச். பாஸ்கெட்ல உள்ள நிறைய ஆரஞ்சு இருந்திருக்கலாம், பட் அவங்க அதுல இருந்து ஒரு ஆரஞ்சு வந்து எடுத்திருக்காங்க. கிராப்டுங்கிறது வந்து எடுக்கிறது, டேக் வர்றது டுக். ஓகேங்களா, கிராப்டுனாலும் எடுக்கிறது தான், டுக்குனாலும் எடுக்கிறது தான். You know the different of vocabularies. So I mentioned the crabbed. Ram crabbed a piece of orange from the basket. Basketல இருந்து ஒரு ஆரஞ்சை வந்து எடுத்தான். And குவிஸ்டுங்கிறது வந்து பிழியிறதுன்னு சொல்லுவாங்க. நசுக்கிறதும் சொல்லலாம், பட் இங்க வந்து எதை குறிக்குது அப்படின்னா பிழியிறது. ஏன்னா ஆரஞ்சை வந்து நம்ம நசுக்க முடியாது, அதை பிழியத்தான் செய்யணும். ஸோ அதனால இது வந்து பிழியிறது. அப்போ அண்ட் குவிஸ்டு இட்னா பிழியிறது. சப்ஜெக்டா ஒன் டைம் தான் யூஸ் பண்ணிருக்கோம், பட் இங்க வந்து எத்தனை வெர்ப் வந்திருக்குன்னா 2 verbs வந்திருக்கு. ஒன்னு வந்து கிராப்டு அண்ட் குவிஸ்டு. கிராப்போட பாஸ்ட் டென்ஸ் கிராப்டு, குவிஸ்டோட பாஸ்ட் டென்ஸ் குவிஸ்டு. ஓகே, அப்போ இந்த சென்டென்ஸ்ல வந்து 2 வெர்ப் இருக்கு. இதுல நீங்க வந்து அடிஷனலா கீவேர்ட்ஸை கூட நீங்க சேர்த்துக்கலாம். ராம் கிராப்ட் எ பீஸ் ஆஃப் ஆரஞ்ச் ஃப்ரம் த பாஸ்கெட் அண்ட் குவிஸ்டு இட் லாஸ்ட் நைட். அவன் லாஸ்ட் நைட் அதை எடுத்து பிழிஞ்சான் அப்படின்னு சொல்லி கூட நீங்க என்னது அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல பாஸ்ட் டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிதிங். தேங்க்யூ.